கோபாக்கினையின் பாத்திரத்துல பருகாமல் ஒரு மனிதன் தப்ப வேண்டுமானால் அவர் கொடுக்கிற ரட்சிப்பின் பாத்திரத்தை அவன் எடுத்தே ஆக வேண்டும். எப்படி? How do you lift up the cup of salvation? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் நான் சொன்னது போல figurative speech. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கப்பு, அப்படி கப்பு எடுத்துக்கொண்டு இப்படி குடிக்கிறதான காரியத்தை குறித்து தானே பேசுது. ரட்சிப்பின் பாத்திரம்னா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அல்லது நான் பாத்தீங்கன்னா கப் ஆஃப் ராத், கோபாக்கினின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதை ஆண்டவர் கொடுக்குறாரு, குடிப்பேன் அப்படின்னா நான் துர்மார்க்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அதே ஆண்டவர் தான் கொடுக்குறாரு ரட்சிப்பின் பாத்திரத்தை, இந்த கப்பையும் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் கோபாக்கினுடைய பாத்திரத்தையும் கொடுக்குறாரு. நான் இதை குடிக்கணுமா இதை குடிக்கணுமா? நான் தப்ப வேண்டுமானால் இதை நான் என்ன பண்ணணும்? எடுக்க வேணும். நான் இதை ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணி இதை குடிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். தேவன் எனக்கு இலவசமாய் கொடுக்கிற ரட்சிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொண்டேன்னா என்ன சொல்லணும்? என்னுடைய ஆத்துமா அவருக்கு நான் என்ன செய்யலாம்? வேற ஒண்ணும் நீ செய்ய முடியாது. முதல்ல உனக்கு என்னதான் தோன்ற வேண்டும்? இதுக்கு நான் அவருக்கு என்னத்தை செய்ய முடியும்? நான் அவருக்கு நன்றியை தான் செலுத்த முடியும். இதற்கு மிஞ்சி வேற என்னத்தை செலுத்த முடியும்? அப்புறம் வேணா உட்கார்ந்து என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். அவருக்கு செய்துதானே உடனே எனக்கு தோணுச்சுல இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு. அப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ணலாம்? எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும், ஏன்னா ரட்சிக்கப்பட்ட நாள்லயே ஏதாவது சிந்திச்சிருப்போம்ல, ஆண்டவருக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். 5 பேர் 10 பேரை எப்படியாவது என்ன பண்ணணும் கர்த்தருக்குள்ள ஏதாவது யோசித்திருப்போம்ல. அது எல்லா ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவான்? அந்த நாட்களில இப்படி ஒரு மனுஷன் நேர்ந்து கொண்டான் என்று சொன்னார், ஆண்டவருக்கு இத்தனை பலிகளை நான் கொடுப்பேன் இப்படி நேர்ந்து கொண்டான்னா அது என்ன பண்ணணும்? அவன் சீக்கிரட்டா செய்ய முடியாது. எருசலேமுக்கு போய் அங்க அந்த பலிகளை கொடுக்கறது எல்லாரும் என்ன பண்ணணும்? பார்க்கணும். இவன் சொன்னதை கேட்டேன், இன்றைக்கு அதை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக அவன் செய்து தீர்க்கிறான். அதனாலதான் அவன் சொல்லுகிறான், அவருக்கு முன்பாக நான் அவருக்கு செய்த அந்த பொருத்துணைகளை அவருடைய எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் நான் செய்வேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். பாத்தீங்களா? அப்ப கப் ஆஃப் சால்வேஷனை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். ரிசீவ் த கப் ஆஃப் சால்வேஷன் த லார்ட் ஆஃபர்ஸ் அண்ட் கால் அப்பான் ஹிஸ் நேம். அவர் நமக்கு பாத்தீங்கன்னா கொடுக்கிறதான அதை வாங்கறதுக்கு பேர் தான் என்னது? ரட்சிப்பு. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்றதுன்னா என்ன? திருடுறது இல்ல, ஒரு குரங்க போல போய் பறிச்சுட்டு வர்றது இல்ல. ஆண்டவருடைய கரத்துல இருந்து நீங்க எதாவது பறிக்க முடியுமா? அவர் கொடுக்கிறாரு. வேணும்னு சொல்றது, வேணும்னு சொல்றது, வேணான்னு சொல்றது நம்முடைய கரத்துல இருக்கு. அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்படின்றவருடைய மீனிங்கே என்ன தெரியுமா? அவர் நமக்கு ஆஃபர் பண்றத, ஈவாக கொடுக்கறத நம்ம ரிசீவ் பண்றதுதான். கர்த்தரை கனப்படுத்தணும். இப்ப ஒரு பெரிய மனுஷன், நீங்க பெரிய மனுஷன் நினைக்கிறதான ஒருத்தர், நீங்க மதிக்கத்தக்க கனம் புரிந்ததான ஒருத்தர், உங்களுக்கு நன்றாக அறிந்தவர், உங்களுடைய குடும்பத்துக்கு நன்றாக அறிந்தவர், நல்ல மனுஷன். அவர் உங்க பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட கொடுக்கிறார். பிள்ளை என்ன சொல்லுவோம்? அதனுடைய வேல்யூ தெரியாம ஒருவேளை வேணாம் 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 அப்படி சொல்லுமா? எல்லா பிள்ளையுமா போய் உடனே பிடிங்கிக்கும் ஏதாவது கொடுத்தா? நார்மலா என்ன சொல்லும் பிள்ளைங்க? ரொம்ப டீசென்டா வேணாம் வேணாம் இட்ஸ் ஓகே வேணாம்னு சொல்லும். ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? யார தெரியாத ஆளுனா ஓகே, தெரிந்த ஆளுனா நீங்க என்ன சொல்லுவீங்க? வாங்கிக்கோ. பெரியவங்க கொடுக்குறாங்க வாங்கிக்கோ சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்களா? அப்ப எது தெரியுமா ஆண்டவரை ரொம்ப கனப்படுத்துகிற காரியம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுக்கிறார் பாருங்க. நீ எடுத்துக்கொள்றதுதான் ஆண்டவரை முதலாவது நீங்க மகிமைப்படுத்துகிற கனப்படுத்துகிறதான காரியம். அப்படி வாங்குகிறதான மனுஷன் தான் திங்க் பண்ணுவான், இவருக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு திங்க் பண்ணுவான். அப்ப கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அவரால் ஆஃபர் பண்ணப்பட்டதான ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் வழியை ஏற்றுக்கொள்ளுகிறதான் பாத்தீங்கன்னா அவரை மகிமைப்படுத்துகிற காரியம். சிலர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிளா, இதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்டா, இது நான் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன், ஆனா இந்த அங்கிள் இதான் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்க வாங்கவே இஷ்டப்படாது. வாங்கினா கூட இது பெருசா, இது மாதிரி நிறைய வீட்டுல இருக்கு அப்படி சொல்லுமா சொல்லாதா? கொஞ்சம் ஐஸ்வர்யமான பிள்ளை, அதுகிட்ட பாத்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் இருக்கு, எல்லா உலக பிரகாரமா நிறைய காரியங்கள் இருக்கு அப்படின் போது ஒரு அன்பாய் இலவசமாய் கொடுக்கிறதான ஒன்று கூட அதுக்கு பெரிய விஷயமா தோணாது. அப்ப நம்மிடத்துல இது இல்லை என்று நினைத்தாதான், என்னுடைய ஆத்மாவுக்கு ஜீவன் இல்ல, நித்திய ஜீவன் இல்ல அப்படின்னு நினைக்கிறதான ஆத்மாவுக்கு அது ரொம்ப பெரியதான வேல்யூபிளான ஒரு காரியமாக தோணும். அப்ப எப்படி, how do I lift the cup of salvation
அதாவது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்படி சொல்றாரு. அதுனா என்ன அர்த்தம்னா, என்னை உண்டாக்கின தெய்வம் மிருகம் போல இந்த மனுஷன் வாழ்ந்து செத்துறக்கூடாது, என் பிள்ளையா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கிறாரு பாருங்க. அதை நான் வாங்குகிறேன் என்று சொன்னார், ரிசீவ் பண்றேன் என்று சொன்னார், என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். அதுதான் முதலாவது நான் அவரை கனப்படுத்துகிறதா காரியம். இல்ல இது வேணா, இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நோ எங்க அப்பா கொடுப்பாங்க எங்க அம்மா கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா எப்படி அந்த பிள்ளைக்கு அதனுடைய வேல்யூ தெரியலையோ அதை போல எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியலன்னு அர்த்தம். அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வது என்று சொன்னால், தேவன் இலவசமாக ஈவாக வேற யாரும் கொடுக்க முடியாத ஒன்றை என்னுடைய ஆத்மாவை நேசிக்கிறபடினாலே எனக்கு கொடுக்கிறார் அல்லவா, அதை நான் வாங்குகிறதை தான் குறிக்கிறது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்கிறதான வார்த்தை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, believe and accept that Jesus drank the cup of wrath for the mankind so that we escape the wrath of God. தேவனுடைய கோபாக்கியக்கென்று மனுக்குலம் நியமிக்கப்பட்டிருக்கிற போது இந்த மனுக்குலத்திற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இறங்கி வந்து இந்த மனுக்குலத்திற்காக நியமிக்கப்பட்ட கோபாக்கினியின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தான் குடித்தார் அல்லவா. அதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாம தேவனுடைய கோபாக்கினை பாத்திரத்திலிருந்து மீண்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுக்கிறதா.